ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எங்கள் ஆவியானவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆவியானவர், உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிற எங்களுடைய மத்தியிலே நீர் வந்து அசைவாடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவ நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டென்ட் ஆஃப் பிரைஸ் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக ஜாய் டிவி வழியாக உங்களை நாங்கள் பார்ப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம். வேதத்தில் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 102 மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆராதனை என்று சொன்னாலே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி முதலாவது ஏற்படுகிறது. ஒருவேளை நீங்கள் வாலிபர்களாக அல்லது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் இருக்கிற இடங்களிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு என்னோடு கூட சேர்ந்து நல்ல கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால், எதுவுமே ஆகாது என்று யாராகிலும் சொல்லியிருக்கலாம். இது முடியாது, உங்களால் இது உங்களுக்கு சாத்தியமான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆராதனை வேளையில அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் செய்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். என் கூட சேர்ந்து எல்லாம் சொல்லுவோமா? ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் அப்படி கரங்களை தட்டி அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு
ஜீசஸ். ஆமென். சொல்லுவோம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லலாமா? ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். மீண்டும் சொல்லுவோமா? ஆகும், எஸ், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும். அப்பா உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கரங்களை தட்டி சொல்லி முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்பவர் ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுவோமா? சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கே ஸ்தோத்திரம், என் அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கே ஸ்தோத்திரம். மீண்டுமாய், அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற அளவும் அவர் உங்களை கைவிடுகிறது. இந்த நேரத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு குறித்ததை இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் பாடப் போகிறீங்க. என்னோடு கூட சேர்ந்து சொல்லாம அர்ப்பணிப்போடு. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. விசுவாசமா சொல்லுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. மீண்டும் சொல்லுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கே ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் சொல்லுவோமா? என் அன்பு உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும்
எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமாகும். நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் ஆராதிக்கிறோம். வறண்டு போன எல்லாவற்றையும் நீரூற்றாய் மாற்றி தருகிறவரே, ஒன்றுமில்லை என்று சொல்லி திரும்பி பார்க்கிற இடம் எல்லாம் ஆந்திர வெளியாக இருந்தாலும் அதை தண்ணீரை வரவைத்து ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாம் இருக்கிற முழு அபிஷேகத்தோடு பலத்தோடு சொல்லுவோமா? வறண்ட நீலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நீலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா நல்ல கரங்களை தட்டி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், 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 எல்லாமாகும். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவை ஆராதிக்கலாம். உம்மாலே எல்லாமாகும். சொல்லுமா? ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுவோமா? சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சொல்லுவோமா? அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும், ஆகும், ஆகும், எல்லாமாகும். ஜீசஸ் உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். கமான் பாடுவோமா? ஆகும். நல்ல கரங்களை தட்டி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா, உம்மாலே எல்லாமே ஆகும் சொல்லி அறிக்கை செய்வோமா? சொல்லி இந்த பாடலை பாடி நல்ல முழு இருதயத்தோடு முழு அபிஷேகத்தோடு சொல்லுவோம். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். இந்த அடி இப்படியாய் சொல்லுகிறது. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஆம், இந்த புதிய ஆண்டிலே கடந்த நாட்களும் சரியில்லை, இப்போ போன நாட்களும் சரி, எல்லா நாளிலும் ஆண்டவர் சொல்லி முடியாத அற்புதத்தை நமக்கு செய்து கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிற நானும் சரி, நீங்களும் சரி, நம்மளால் சொல்ல முடியுமா? எவ்வளவு நம்ம சொல்ல முடியும்? ஞாபகப்படுத்தி ஆண்டவர் எனக்கு இதை செய்திருக்கிறார், ஆண்டவர் என்னை இப்படியாய் நடத்திருக்கிறார். நாம் எதை எத்தனை சொல்ல முடியும்? ஒரு 5 இல்லை 10, அதிகபட்சம் ஒரு 15. நமக்கு தெரிஞ்சு இவ்வளோனா தெரியாத எவ்வளோ அற்புதங்களை தேவன் நமக்கு செய்திருப்பார். பாருங்க, இந்த அடி அழகாய் சொல்லுகிறது. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீர். ஆம்,
கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன காரியமெல்லாம் உங்களுக்கு முடிய வேண்டும் என்று சொல்லி அல்லது நீங்கள் மனதளவில் நினைத்து நீங்கள் செபித்து போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஆராதனை வேளையில அவைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார் பாருங்க. சொல்லி முடியாத அதிசயமும் எண்ணி முடியாத அற்புதமும் கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஆராதனை உங்களுக்கு செய்ய போகிறார். என்னோடு கூட சேர்ந்து மீண்டுமாய் அந்த ஒரு கவியை பாடி நாம் தேவனை ஆராதிப்போமா, உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமலாகாது ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுமாகும் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஜீசஸ் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுமா? எனக்கு குறித்ததை ஆண்டவர் நீர் குறித்த எல்லாவற்றையும் இந்த ஆராதனையில் நிறைவேற்றி முடிக்கிறவர் நீர் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து அர்ப்பணிப்போடு சொல்லமா? ஹல்லேலூயா. ஓ, செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே ஸ்தோத்திரம். சொல்லுமா? அப்பா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது உம்முடைய அபிஷேகம் நிறைவா இறங்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இறங்குவதாக. சொல்லுங்க பகல கூட சேர்ந்து நல்ல கரங்களை உயர்த்தி, எதை பற்றியும் நினைக்காமல் கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்போடைய சமத்துக்கு முன்பாக சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஏனப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடங்களிலே என்னால் முடியும் சொல்றவங்க, முழங்கால் படியிட விரும்புகிறவர்கள், நீங்கள் முழங்கால் படிட்டு கூட தேவனை ஆராதிக்கலாம். இல்லை நான் எழுந்து நின்று நான் ஆராதிக்கணும், ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் மாடி மேலே நீங்கள்
நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம், அமர்ந்தவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல என் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த செயல்களை எல்லாம் நாம் நினைத்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளம் பொங்குதையா என்று சொல்லி எல்லாம் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் நம் வாழ்வில் செய்திருக்கிறார் தேவன். எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். துக்கத்தில் மூழ்கினவர்களாய் கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். பிரச்சனைகளில் மூழ்கினவர்களாக, போராட்டத்தில் மூழ்கினவர்களாக, சிந்தனை அளவில் யோசித்து யோசித்து ஒரு குழப்பத்தில் மூழ்கினவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற சத்தத்தை என் தேவன் செவிகளை திறந்து கேட்கிறார். ஒருவேளை ஆபத்து நேரத்தில் இருந்து நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக இருக்கலாம். நாளைக்கு இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும், என்கிட்ட ₹1 இல்லை ஐயா, பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்குது, கர்த்தருடைய மகிமை உங்களோடு கூட இருக்குது. நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவருடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லப்பெரும் காரியத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மீண்டும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மீது என் தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, உமக்கே ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள். அர்ப்பணித்து பாடுவோம். நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, ஓ ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி நான் சாட்சியாய் வாழ்வே, நிச்சய நிச்சயமே. என் இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, உமக்கே ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை. ஜீசஸ், ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லபெரு காரியத்தை நீ செய்யும்படிக்கா எங்கள் மீது கிருபை வைப்பீராக அப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் உம்முடைய அபிஷேகம் கடந்து போக வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்.
எந்த சூழ்நிலையோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆவியானவரே. எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஒருவரே. நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய செயல்களை நினைக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளை எண்ணுகிறோம். உம்முடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவரே. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அப்படியே கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி, அப்பா வல்லவரே, நல்லவரே, எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுவீராக, இறங்கி வாங்கப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வியாகுலப்பட்டவர்களாக, துயரப்பட்டவர்களாக, சோர்ந்து போய் அநேக கலக்கத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் உடைக்கிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் உடைக்கிறார். நீங்கள் ஆராதனை மாத்திரம் செய்யுங்க. நீங்க உங்க கைகளை நல்லா உயர்த்தி, உங்க வாய்களை நல்லா விரிவாக திறந்து நீங்க ஆராதிங்க. நல்ல ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். இப்பொழுது ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னால் இத்தனை நாளாக ஜெபிக்க முடியாம நான் இருந்தேன். ஐயோ, இத்தனை நாளாக எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அதை எல்லாவற்றையும் இந்த ஆராதனை வேளையில இப்பொழுது உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கர்த்தர் அவைகளை இன்றைக்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, உமக்கு ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, என் அதிசயமே, ஆராதனை. ஜீசஸ், ஆராதனை. பரிசுத்தரே, என்னையும் படைத்தவரே, உமக்கு ஆராதனை, ஆராதனை. இந்த ஆராதனை வேளையில் ஒரு காரியத்தை நான் உணரும்படியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐயோ, நான் எப்படி கர்த்தரை ஆராதிப்பது, எப்படி நான் என்னை ஒப்பு கொடுப்பது? நான் இந்த தவறு செய்து விட்டேனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஆராதித்துக் கொண்டிருக்கிறவங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள காரியத்தில் போய் ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் போய் நிற்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் தானே, உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது, நீ என் முன்னாடி நின்று பேச தகுதி கிடையாது. உலகத்தில் உள்ளவர்கள் வெறுக்கலாம். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், இந்த உலகத்தை உண்டு பண்ணினவர் தேவ ஆவியானவர். இந்த உலகத்தை உண்டு பண்ணினவர் அவரே. இந்த அதிகாரிகளை உண்டு பண்ணினவர் அவரே. அவர் முன்பதாக பாவம் செய்தவனாக இருந்தாலும் சரி, நீ ஒதுக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இல்லை யாரும் இல்லாத ஒரு அனாதையாய் நான் இருக்கிறேன் சொல்லி இருந்தாலும் சரி, உங்களை தேவன் அணைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் அணைத்துக் கொள்ளும்படிக்காய் அவர் உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை நம் இரு கரங்களை உயர்த்தி கடைசியாக சொல்லி, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. அப்பா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அவர்களுடைய வாழ்விலே என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இருதய பாரத்தோடு, வியாகுலத்தோடு, வருத்தத்தோடு, துன்பத்தோடு ஆண்டவரே அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்து ஆராதித்தார்களோ, இந்த ஆராதனை நேரத்தில் அவையிலே எல்லாம் மாற்றி பார்க்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன நிறைவை,
ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை, ஒரு ஆசீர்வாதத்தை நீ தருவீராக. கடந்து போக வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஓ, உம்முடைய வல்லமைக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியானவரே. எங்களோடு கூட நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆராதித்த ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதித்திருப்பீர்கள் என்று சொல்லி நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஆராதித்தோம். தொடர்ச்சியாக நாம் தேவ வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Hallelujah. நீங்கள் இருக்கிற இடங்களிலே தயவு செய்து கவனமாக நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கு கர்த்தர் ஆராதனை உங்களோடு கூட அசைவாடினார், அது உண்மை அப்படின்னு சொல்றவங்க தேவ வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. அவருடைய வார்த்தை உங்களை தேற்றும்படியாக இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட அநேக காரியங்களை குறித்து தீர்க்கமாய் பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனவே நீங்கள் காத்து கொண்டிருங்கள். உங்களுக்காக தேவ வார்த்தை கொடுக்கும்படியாக நம் மத்தியில் அருமையான பாஸ்டர் சாம் ஜெபசிங் ஐயா அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த டென்ட் ஆஃப் பிரைஸ் ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இவ்வளவு நேரம் போதகர் யாபேஸ் ஐயா அவர்கள் மிகுந்த ஒரு உன்னதமான ஒரு ஆராதனையை நம்மத்தில் ஏறெடுத்தார்கள். இந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாய் நானும் பாஸ்டர் யாபேஸ் அவர்களும் ஆராதனையும் தேவ செய்தி உங்கள் மத்தியிலே நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், நிறைய நண்பர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் யாராவது ஒரு மனுஷன் உற்சாகமாய் பேசும்படியாய் அல்லது தன்னை உற்சாகப்படுத்தும்படியாய் தன்னை கொஞ்சம் அப்படி பெருமைப்படுத்தி பேசுறதுன்றது கூட கொஞ்சம் மிகுதியான ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்படி ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊக்குவிக்கிறவன் ஊக்குவித்தால் ஊக்குவிக்கிறவன் தேக்கு வைப்பானா. ஊக்கு என்றால் ஊசி. ஒரு ஊசி விற்கிறவனை நீங்கள் ஊக்குவித்து பேசினால் அவன் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவான் என்று உலகத்தார் நம்புகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பிசாசானவன் இந்த உலகம் அநேக காரியங்கள் மிக போராட்டமாய் நம்மத்தில் எழும்பி நிற்கும்போது நம்மை வாழ வைப்பதும் நம்மை சந்தோஷப்படுத்துவதும் வேத வசனம் மாத்திரம்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலும் ஜாய் டிவியின் வழியாக டென்ட் ஆஃப் பிரைஸ் என்கிற ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்பதாய் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிற நாம், உங்களுக்கு எத்தனை வயசாச்சு, எவ்வளோ அனுபவம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் பார்க்குறீங்க அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சி, இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை என்னால் தீர்க்கமாய் நம்ப முடிகிறது, சொல்ல முடிகிறது. ஏனென்றால் மிகுந்த ரொம்ப நாட்களாக இதற்காய் பிரயாசப்பட்டு இதை செய்ய வேண்டும் என்று ஜெபத்தோடு கூட இந்த நாளில் நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபியுங்கள், இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய். நீர் என்னை நினைத்திட பாத்திரமானா, துதி சொல்லி வர பாத்திரமானா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா. பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிற அந்த வேளையில மனுஷர்களாகிய நம்முடைய துதியிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். சங்கீதக்காரன் எழுதும்போது விதமாக எழுதுகிறார், துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், துதியிலே பிரியப்படுகிறவர். அந்த ஆண்டவரை உயர்த்தி பேசுகிற வார்த்தை, பிரைஸ் பண்ற அந்த வார்த்தை ஆண்டவர் மிகவும் கனமாய் பார்க்கிறார். இந்த அற்பமான மனுஷன் நம்மை துதிக்கும்படியாய் அவனுடைய இருதயம் திரும்பி இருக்கிறது. ஏனென்றால் மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷன் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இருதயம் வராது. அந்த
அந்த மனுஷனுக்கு துதிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் செய்கிற அந்த சொற்பமான நேரத்தில் ஆண்டவரை உயர்த்துகிற துதியின் ஆராதனையை கர்த்தர் மிகுந்த மேன்மையாய் பார்க்கிறார். கண்ண மூடி ஒரே ஒரு நிமிஷம். நீர் என்னை நினைத்திட பாத்திரமானா, துதி சொல்லி வர பாத்திரமானா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு இதுக்கு கிருபை தருவாராக. இந்த புதிய வருஷத்திலே நம்முடைய இருதய சிந்தனைகள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் அநேகமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் செய்கிற ஒரே ஒரு சின்ன ஜபத்தை, அந்த 3 ஸ்டெப்பை உங்களுக்கு நான் காண்பித்து, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சில ஏற்ற தாழ்வுகளிலே அந்த மனுஷன் எப்படி ஜெபித்தான், எப்படி ஆண்டவரை பாடினான், எப்படி ஆண்டவரை உயர்த்தினான் என்கிற காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிறதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், கலங்கி இருப்பீர்களானால், கர்த்தர் இந்த நாளில் உங்கள் சூழ்நிலை மாற்றுவாராக. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆங்கில வேதாகமத்திலே வாசித்தீர்களானால் இந்த வசனம் ஃபர்ஸ்ட் இருக்கும், தமிழ்ல இருக்கிற முதல் வசனம் 2வது இருக்கும். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் இந்த வசனம் 2வது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன ஜெபிக்கிறார், என்ன விண்ணப்பிக்கிறார் அந்த சங்கீதக்காரன்? ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்கிற வார்த்தையை தொடங்குறதுக்கு முன்பதாய், துவங்குகிறதுக்கு முன்பதாய் ஒரு வார்த்தையை பிரதிபலிக்கிறார். என்ன அப்படின்னா, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எடுத்தோன்னு ஸ்ட்ரைட்டா, ஆண்டவரே எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா, ஆண்டவரே எங்க பாடுகள் உங்களுக்கு தெரியுதா, நாங்க நடந்து வர போராட்டம் உங்களுக்கு தெரியுதா, நாங்க நடந்து வர இக்கட்டு உங்களுக்கு தெரியுதா, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா, இந்த வருத்தம் தெரியுதா, அந்த போராட்டம் தெரியுதா, எடுத்த உடனே நீங்க எங்களை பார்க்கலையா ஆண்டவரேன்றத இந்த சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிக்கிறாரு? ஆண்டவரே நீர் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகம் எங்களை பார்க்கட்டும், உம்முடைய கண்கள் எங்களை பார்க்கட்டும், உம்முடைய முகம் எங்கள் பக்கமாய் திரும்பட்டும் என்று சொல்லுகிறார். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதுதான் அதுக்கு அடையாளம். ஏன் இந்த வார்த்தையை இறங்கி என்கிற வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, இதற்கு முன்பதாய் பல விதமான முயற்சிகளை நிச்சயமா அவர் ஏறெடுத்து இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நம்ம ஒரு விஷயத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்பதற்கு முன்பதாய் ஒரு ஜெபம் பண்ணுவோம், அல்லது ஒரு குடும்ப ஜெபத்தில் அதை சொல்லி பண்ணுவோம், அல்லது சபையில ஊழியக்காரத்தில் சொல்லுவோம், அல்லது விசேஷித்த விதமாய் வல்லமையா ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரத்துல சொல்லுவோம், அல்லது நாமளே சில நாட்கள் உபவாசம் இருப்போம். இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் கால தாமதத்தை ஏற்படுத்தும் பொழுது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது தோல்வி அல்ல. கால தாமதம் ஏற்படும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை செய்வோம். என்ன அப்படின்னா, நம்முடைய மாம்சமான மனுஷன் கொஞ்சம் ஒடுங்க ஆரம்பிப்பான். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி, இந்த பலன் எல்லாம் கொஞ்சம் குறுகி போக ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இல்ல போல, கர்த்தர் நம்மோடு கூட நடக்கல போல, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கல போல, இப்படி எல்லாம் நம்மளுக்குள்ளே காரியங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி அநேக முயற்சி எடுத்ததான் இந்த சங்கீதக்காரன் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் ஜாயின் பண்றாரு. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்சிருங்கன்னு உரிமையா சொல்லாம கொஞ்சம் பெக் பண்றாரு, கொஞ்சம் தாழ்மையை காமிக்கிறாரு. அதாவது தன் இருதயத்தில் இருக்கிற தாழ்மையை வெளிப்படுத்துகிற வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஒருவேளை பழைய வருஷத்துலலாம், பழைய நாட்கள்லாம் உங்க நாட்கள் தோல்வியா இருந்திருக்கலாம், பலவீனமா இருந்திருக்கலாம், அல்லது வியாதி படுக்கையா இருந்திருக்கலாம், கடன் பிரச்சனையா இருந்திருக்கலாம், அல்லது போராட்டமான வாழ்க்கையா இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வார்த்தையை கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. இந்த புது வருஷத்துல தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. பா, எத்தனை வருஷங்க! இயேசுநாதர் ஒருத்தரை தவிர தன்னோட ஆரிஜின் என்னன்னு எந்த மனுஷனுக்குமே இந்த பூமியில தெரியாது. நீங்க வேற எடுத்து பாருங்க, எங்க தாத்தா பேர் தான் எனக்கு தெரியும், தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு தெரியாது. ஆனா இயேசுநாதர் பேர் ஆதாமின் நாட்கள் இருந்து இயேசு பிறந்த வரைக்கும் இருக்கிற எல்லா ஜெனரேஷன் கரெக்டா பேர் சொல்லிது. இவன் இவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான் என்று. இப்போ ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல விரும்ப வேண்டும்.
எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபம் உண்மைதான் ஆண்டவர், எங்களை நினைங்க உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் பட்டதாரியாக இருக்கலாம், நீங்கள் பணம் படைத்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஜெப தேவை, ஒரு ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் இருக்குமானால் இன்றைய நாளிலிருந்து ஜெபத்தில் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும். நீர் என்னை நினைத்திட பாத்திரமானா துதி சொல்லி வர பாத்திரமானா தூதர் போல நானும் பாட சாத்தியமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க நான் ஜெபம் பண்ணுங்க, யாரை கேட்டாலும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பாஸ்டர் நாங்க குடும்ப ஜெபத்துல செய்த ஜெபம் பண்ணோம் பாஸ்டர், நாங்க கை கொத்து ஜெபம் பண்ணோம் பாஸ்டர், நண்பர்களா ஜெபம் பண்ணோம், அந்த பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணோம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் ஆண்டவர் ஏன் கால தாமதப்படுத்துறாருன்னே தெரியல பாஸ்டர். அப்படி நீங்க ஒரு வார்த்தையை அறிக்கை செய்வீர்களானால் உங்களுக்கு முன்பதாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாருங்க. வாசல்கள் ஆண்டவர் திறப்பாருங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும் என்று உங்கள் வார்த்தையை கொஞ்சம் மாற்ற பிரயாசப்படுங்க. சரி, நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு வேகமாய் காண்பித்து அந்த மனிதன் செய்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவம் யாக்கோபை திகைக்க வைக்கிறது. 3 சம்பவம். இந்த 31ஆம் அதிகாரம் தொடங்கும் போதே எவ்விதமாய் தொடங்குகிறது. 2ஆம் வசனம், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருந்ததை கண்டான். எங்க யாக்கோபு நல்ல ஒரு மனுஷன், கூடாரவாசி, குணசாலியான மனுஷன். லாபானின் செல்வ பெருக்கத்திற்கு, லாபானின் லாபத்திற்கு, லாபான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தன்னுடைய மொத்த பலனையும் கொட்டி தீர்த்தவர் யாக்கோபு. லாபான் வீட்டிலே அவருடைய பெண்ணை திருமணம் செய்திருந்தாலும் சரி, ஏதோ ஒருவரை போல அங்க நிக்காம தன்னுடைய எல்லா யோசனை யுக்தியும் தன்னுடைய வீட்டிலே தன் தாய் சொல்லிக் கொடுத்தது, தகப்பன் சொல்லிக் கொடுத்தது, எல்லா அனுபவங்களையும் லாபான் வீட்டில போட்டு லாபானை செல்வமடைய செய்தவர் யாக்கோபு. இப்ப லாபான் முகம் எப்படி இருக்குன்னா, யாக்கோபு தனக்கு சமமாய் வருகிறதை லாபான் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. நீங்க ஒருவேளை குடும்பத்துல அல்லது ஊழியத்துல அல்லது பிசினஸ்ல, வேலையில, நண்பர்கள் வட்டாரத்துல சிலர் நமக்கு உதவி செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு சமமாய் நாம் உயர்வதை ஒரு நாளும் விரும்ப மாட்டார். லாபான் முகம் ஏன் வேறுபட்டுச்சு அப்படின்னா, எப்ப என் வீட்டுல கோலும் கையுமா வந்த மனுஷன், ஒன்றும் தெரியாத வந்த பையன், சின்ன பையன், என் பொண்ணை ஓகே நம்ம கீழே ஒரு வேலைக்காரனா ஒரு அடிமையா இருப்பான்னு பார்த்தா எனக்கு சமமா அவன் செல்வம் பெருகுதே அப்படின்னு லாபானின் முகம் வேறுபட்டு இருந்தது. அதுல ஒரு கசப்பு தெரியுது, ஒரு கோபம் தெரியுது, ஒரு காய்மகாரம் தெரிகிறது. நான் வேகமா போறதுக்காக சின்னதாக மட்டும் உங்களுக்கு நான் வியாக்கியானத்தை சொல்லி போகிறேன். உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் நண்பர் வட்டாரத்தில், உங்கள் ஊழியத்தில் நீங்கள் யாருக்காய் உண்மையாய் உழைத்தீர்களோ, யாருக்காக உண்மையாய் கொடுத்தீர்களோ, உங்கள் பலனை, உங்கள் பணத்தை, உங்கள் நேரத்தை, அந்த மனுஷன் உதவியை பெற்ற மனுஷன், உங்களுடைய யுக்தியை பெற்ற மனுஷன், உங்கள் பலனை பெற்ற மனுஷன் உங்களை பார்க்கும்போது ஊதாசீனப்படுத்தும்படியாய் தன் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் ஒன்று இருக்கு. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏன் எனக்கு தலைவனா, எனக்கு உதவிகரமா, என்னுடைய உதவியை பெற்ற மனுஷனுடைய முகம் வேறு முகமாய் இருக்கிறது, உங்க முகம் எங்க மேல கொஞ்சம் பிரகாசிக்கட்டான். யாக்கோபு கிட்ட தனியா கேட்டேன், என்னப்பா யாக்கோபு ஒரு மாதிரி ஆயிட்ட அப்படின்னா யாக்கோபு சொல்லியிருப்பாரு, ஏங்க இந்த மாமா லாபானுக்கு நான் எவ்வளோ உழைச்சிருக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறேன் தெரியுமா. அவர் ஆடுகள் பெருகிறது, மாடுகள் பெருகுகிறது, கழுதைகள் பெருகுகிறதுக்கு, ஒட்டகங்கள் பெருகுகிறதுக்கு நான் எத்தனை உதவிகரமாக இருந்திருக்கிறேன் தெரியுமா. ஆனா நீ முகத்தை திருப்பின்னு போறாருங்க. காலையில பார்த்தா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கல, எனக்கு உதவியா ஒரு சாப்பிட்டியான்னு கூட கேட்க வேணாம், ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் செய்வதற்கு இருதயமற்ற ஒரு மனிதனுக்கு என் பலனை நான் கொடுத்துட்டேங்க. நம் உண்மையாய் நின்று எத்தனையோ பேருக்கு அப்படி உதவி செய்திருப்போம், நமக்கு சோத்திரம் பண்றதுக்கு மனசு இருக்காது. இந்த புது வருஷத்துல
செய்கிற மனுஷன் செய்யட்டோங்க, நம்ம ஜெபம் கொஞ்சம் மாறட்டும். அவங்க முகம் மாறி இருக்குதுன்னா, ஆண்டவர் முகம் நம்ம மேல பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்க முகமும் நம்மளை பார்த்து புன்முறுவல் பூக்க ஆரம்பிக்கும் என்பதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபு கிட்ட கேட்டா புலம்பி தள்ளி இருப்பாரு. சரி, நான் அடுத்த பாயிண்ட் போறேன். அடுத்து ஒரு சம்பவம் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடக்கிறது. 6ஆம் வசனத்துல படிக்கிறோம், 31:6. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். மாமா தானே, சொந்தக்காரர் தானே, அம்மாவோட சகோதரன் தானே, பொண்ணு கட்டிட்டம் தானே, மருமகன் தானே அப்படின்னு சாவகாசமா யாக்கோபு லாபானின் வீட்டில் இல்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே மாப்பிள்ளை சோக்குன்னு சொல்லுவாங்க. காலை நீட்டின்னு பொண்ணு வீட்டில் உட்காந்துட்டு, நான் காஃபி கிடைக்குமா, டீ கிடைக்குமா, டைமுக்கு டிஃபன் கிடைக்குமா, என்ன லஞ்ச் லேட் ஆகுது, இப்படி உரிமை பாராட்ட வேண்டிய ஒரு மனுஷன் தன்னுடைய மாமனை குறித்து தான் ஒரு வார்த்தையை சொல்றாரு தன்னுடைய மனைவிகள் இடத்துல. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏன் அறிந்திருக்கிறீங்கன்னா, என்னங்க இத்தனை மணிக்கா வந்து படுப்பீங்க அப்படின்னு மனைவி கேட்டிருப்பாங்க. ஏமா உங்க அப்பா தாமா இந்த வேலையை விட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ராகேல் கேட்டிருப்பாங்க, ஏங்க கொஞ்சம் நேரத்தோட வரக்கூடாதா, ஏமா இப்பதாமா உங்க அப்பா அந்த போய் ஆட்டை போய் கட்டிட்டு வர சொன்னாரு. இன்னும் அர்த்தம், தூக்கம் இல்லாமல் பகல் இரவு பார்க்காமல் தன்னுடைய சரீரத்திற்கு சுகத்தை தேடாமல் இந்த வீட்டில் நம்ம இருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், இந்த வேலையில நம்ம இருக்கிறோம், இந்த ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுனால மிகுந்த உண்மையா இருந்த ஒரு மனுஷன் யாக்கோபு. அவர் சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாம நான் உங்க அப்பாவுக்கு உண்மையா இருந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை உங்க சம்பவத்தில் நீங்க சம்பந்தப்படுத்தி பார்த்துங்க. ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் இருக்கலாம், அல்லது நீங்க செய்யற வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம், அல்லது நீங்க இருக்கிற நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம். அவர் சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும், எழுந்துக்க முடியலனா கூட குச்ச புடிச்சினாது எழுந்துன்னு போய் உங்க அப்பா சொன்ன வேலையை நான் செஞ்சேன்பா அப்படின்னு தான் அதுக்கு அடையாளம். மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இந்த மூன்றுக்கும் ஒரு ஜபத்தை உங்களுக்கு செய்து நான் முடிக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். இந்த 10 முறை மாத்துறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் கீபோர்ட் பிளே பண்ணுவேன். இப்பெல்லாம் என்ன தூக்கத்தில் எழுப்பி விட்டீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா நான் பாட்டு வாசிப்பேன். ஏனென்றால் அது எனக்கு பழகி விட்டது, அது என்னோட ரத்தத்தோடய பழகிடுச்சு. இப்போ நம்ம பைக் ஓட்டுவோம், சில சமயம் தூங்கினே கூட ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுவோம், ஏன்னா அது நமக்கு பழகிடுச்சு. ஆனா இப்போ திடீர்னு பைக்கை வாங்கிட்டு கார் கொடுத்தா தூக்கம் வர்றது நம்ம கூட என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அலர்ட் ஆயிடும், மைண்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிடும். யாக்கோபின் நிலையை 10 இடத்துல மாத்துறாரு. இந்த 20 வருஷத்துல 10 முறை மாத்துறாரு லாபான். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் ஒரு வேலை பழகி அதுல செட் ஆகும்போது டக்குன்னு வேலையை மாத்திரு. என்னன்னா, அவன் ஓய்வெடுப்பதற்கு, அதாவது அவன் ஒரு இளைப்பாறுதல் இடத்திற்குள்ள போகுது அல்லது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்க்குள்ள போறதுக்கு லாபான் ஒரு நாளும் விரும்பல. ஏம்பா இனிமே உனக்கு இது கிடையாது, இனிமே உனக்கு அது சம்பளம் அப்படின்னும் போது அந்த சம்பளத்திற்கா யாக்கோபு உழைக்க ஆரம்பிக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் மத்தியில, பிரதர் ரெஸ்டே இல்ல பிரதர், ஒரு சாதாரண ஒரு சொற்ப வருமானத்திற்காக நான் ஓடுற ஓட்டம் இருக்கு தெரியுமா, ஒரு சின்ன ஒரு காரியத்திற்காக என் பலனை எவ்வளோ நான் பிரயோகிக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ என் பலத்தை வேஸ்ட் பண்றேன் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஒரு பக்கம் உழைச்சி கொட்டினா லாபானு சிரிக்க கூட மாட்டாரு, இன்னொரு பக்கம் அவரே சாட்சி சொல்றாரு, யாக்கோபே என்னால் இயன்ற மட்டும் ஊழியம் செஞ்சுட்டேன்றாரு. அடுத்தது சொல்றாரு, என்ன ரெஸ்ட் எடுக்க விடலமா, 10 முறை சம்பளத்தை மாத்திட்டாருமா, அடுத்த சம்பளத்துக்காக நான் ரெஸ்டே இல்லாம ஓடணுமா. இப்போ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையில இருக்கிற யுக்திகளையும் இருக்கிற நுணுக்கங்களையும் நம்ம வேலை ஸ்தலத்துல இருந்து வந்த பிறகு கூட நமக்கு இருக்கும். சில டீச்சர்ஸ்லாம் வீட்டில் வந்தா கூட டீச்சராகவே இருப்பாங்க. சில காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தாக்க காவல்துறை அதிகாரிகளாகவே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒர்க் டென்ஷன், இந்த கேஸை எப்படி முடிக்கலாம், இந்த கேஸை எப்படி யோசிக்கலாம், அந்த மனுஷனுக்கு என்ன பிரதியுத்தரம் சொல்லலாம், அவங்கள நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்? அவங்களோட வேலை பலு அந்த மாதிரி.
சிலர் வக்கீல்களா இருப்பார்கள். இவங்களுக்குலாம் நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட வேலை பலு எப்பவுமே அவங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்கும். இது மாதிரி பல வேலைகள், ஐடி ஃபீல்டுல வேலை செய்யறவங்க பல வேலைகள் இவங்க யோசிக்க வச்சு. இந்த ரெஸ்ட்லெஸ்ஸுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். புலம்புறார் யாக்கோபு. ஏங்க, இவ்வளோ 20 வருஷம் என் சரீரமே குன்றி போகிற அளவுக்கு என் மாமாவுக்கு வேலை செஞ்சேன், ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டாருங்க. நான் பார்த்து முகம் நாடி வேறுபட்டு இருக்கிறது. என் சரீரம் முடிஞ்ச வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டப்பா. என்ன 1 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார விட மாட்டாரு. 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டாரு. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காமிச்சு நான் முடிகிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றான். 12ஆம் வசனத்தினுடைய கடைசி வசனத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இப்போ யாக்கோபு புலம்பும் போது ஆண்டவர் நான் சொல்றாரு, ஏப்பா லாபான் செஞ்சதெல்லாம் நான் பார்த்துருந்தாங்கிறேன். நான் என்ன கேட்டிருப்பேன், ஆண்டவரே பார்த்துன்னு சும்மா வாங்குறீங்க நீங்க? எப்படி உங்களால சும்மா இருக்க முடியுது? அவன் பண்ண காரியம் கொஞ்சம் நஞ்சமான காரியம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இப்போ 3 ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் லாபான், ஒரு பக்கம் யாக்கோபு. ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் லாபான், ஒரு பக்கம் யாக்கோபு. ஆண்டவர் லாபான் செய்கிறதையும் பார்க்கிறார், யாக்கோபையும் பார்க்கிறார். ஆனால் லாபான் இடத்துல ஆண்டவர் பேசாமல் யாக்கோபின் இடத்துல பேசுகிறார். என்ன சொல்றாரு? ஏம்பா நான் லாபான் செஞ்சதெல்லாம் பார்த்தேன். இப்போ உங்க பிரச்சனைக்கும் உங்களுடைய ஓய்வற்ற வேலைகளுக்கும் வியாதி படுக்கைக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான், ஏம்பா இத்தனை வருஷம் நீ பட்டல, அதை நான் பார்த்தேன். நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவர் அதுல நிக்கல, ஆண்டவர் எனக்கு துணை செய்யல. இல்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டத்தை, மனிதர்கள் உங்களுக்கு முகம் திருப்பி போன அந்த முகநாடி வேறுபட்டிருக்கிற சம்பவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பார்த்தாருன்றது அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலில உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இடத்தின் தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். இப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் படிக்கிற பைபிள், நான் இருக்கிற உபவாசம், என்னோட பரிசுத்தம், இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு போல நான் நினைச்சேன். ஆனா யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? ஏம்பா நீ லாபான் வீட்டுல உண்மையா இருந்த, லாபான் வீட்டுல போராடின, லாபான் வீட்டுல கஷ்டப்பட்ட, அந்த கஷ்டப்படுத்தினவனை பார்த்தேன். ஆனா உன்னை நான் எப்ப தெரியுமா பார்த்தேன்? நான் யாருன்னே தெரியாது, நான் நன்மை செய்வனா என்னன்னே தெரியாது, நான் ஆண்டவரா என்னன்னே தெரியாது. ஆனா என்னோட கூட ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழ்வேன்னு எனக்கு பொருத்தனை பண்ண பாரு. அந்த பொருத்தனையை தான் நான் பார்த்துட்டேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்கள் ரட்சிப்பினால யோசித்து பாருங்க. இயேசுநாதருக்கு பத்தி யாரோ, இயேசுவை குறித்து யாரோ உங்களுக்கு சொல்லும் போது, ஆண்டவரை ஆராதிங்கன்னு சொல்லும் போது, சபைக்கு வாங்கன்னு சொல்லும் போது, அவரை குறித்து ஆராய்ச்சி பண்ணி அவர் எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு எதுவுமே நம்ம பார்க்கலங்க. அப்படியா, சரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க காலை எடுத்து வச்சிங்க பாருங்க. அந்த நாளை கர்த்தர் இன்றைக்கும் நினைவு கூறுகிறார். உங்கள் ரட்சிப்பின் நாளை வைத்து கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்டுகிறார். சீசனாகிய தோமா விழாவிலே கை போட்டு பார்த்து தான் நான் நம்புவேன் என்று சொன்னாரே, நீங்களும் நான் அப்படி ரட்சிக்கப்படல. ஆண்டவர் எதை மேன்மை யாக்கோபுக்கு என்ன தெரியுமா ஞாபகப்படுத்துறாரு? அப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு தரிசனமானா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? இந்த வேலை ஸ்தலத்துல இத்தனை வயசுல நீ இருந்த உண்மையை, உன் பரிசுத்தத்தை, உன் ஆராதனையை பார்த்து உன்னை நேசிக்கிறேன்னு நினைச்சிட்டியா? நான் யாருன்னு தெரியாம நீ உன்னை ஒப்பு கொடுத்த பாரு, அதை தான் நான் மேன்மையா பார்க்கிறேன். ஏங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு சில சமயத்தில் பரிசுத்தத்திலே குறைவு வந்திருக்கிறது, ஜபத்திலே குறைவு வந்திருக்கிறது, வேத வாசிப்பிலே குறைவு இருந்திருக்கிறது, மீறி பேசியிருக்கோம், மீறி பார்த்திருக்கோம், மீறி சிந்தித்து இருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்த நாள் இருக்கு பாருங்க, அது ஆண்டவர் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மனம் திறந்து கலங்கப்பட இல்லாம நம்ம அவர்கிட்ட வந்தோம். அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு மேன்மையா பார்க்கிறேன். நியாயப்படி ஆண்டவர் இங்க என்ன பேசியிருக்கணும்? யாக்கோபே உன் போராட்டங்களை நான் மாத்திட்டேன், லாபானை நான் தண்டிச்சிடறேன், நீ கவலைப்படாத, நீ உன் தேசத்துக்கு போன்னு சொல்லியிருக்கணும். அதை தான் சொல்லலாங்க ஆண்டவர். என்ன சொல்றாரு? நீ தூணுக்கு அபிஷேகம் செய்த பாரு நாள் வனாந்தரத்துல வெளியே வந்து, அன்றைக்கு உனக்கு தரிசனமான ஆண்டவர் தான்ப்பா நான் இன்னைக்கு உங்க கூட பேசுறேன்.
உங்க ரட்சிப்பின் நாளை நினைவு கூறுங்கள். நீங்க எந்த நாள் ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்காய் பிரித்தெடுத்தார் அந்த நாளை நினைவு கூறுங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தின நாளை நினைவு கூறுங்க. இத்தனை வருஷம் நீங்க நடந்து வந்திருக்கலாம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல, இது ஆண்டவர் பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் யார் என்று தெரியாத அன்றைக்கே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களே, அந்த நாளை கர்த்தர் மேன்மையாய் பார்க்கிறார். நீங்க பார்க்கிற பார்வை ஆண்டவர் உங்களை பார்க்கல. இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய ஜப குறைவு, நம்முடைய வேத வாசிப்பு குறைவு, நம்முடைய பரிசுத்த குறைவு, எத்தனையோ குறைவுகள் நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ரட்சிப்பின் நாளில் ஒப்பு கொடுத்த நாளை இன்னைக்கு நினைவு கூறுகிறதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறோம். இல்லைன்னா ஜீவனோட இருந்திருக்க மாட்டோம். மனிதர்கள் முகம் மாறின நாட்கள், மனிதர்களுக்கு நீங்க உங்கள் சரீரபூர்வமாக உழைத்து கொட்டிய நாட்கள், ரெஸ்டே இல்லாம ஓடி இருக்கிற பிரதர் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றார், லாபான் உனக்கு செய்ததை நான் கண்டேன். நான் உன்னை எப்படி தெரியுமா கண்டேன்? லாபான் செஞ்சதையும் பார்த்தேன், ஆனா நான் உன்னை எப்படி தெரியுமா பார்த்தேன்? நான் யாருன்னே தெரியாம உன் கையை எனக்கு கொடுத்தியே, நான் யாருன்னே தெரியாம உன்னை நீ ஒப்பு கொடுத்தியே. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இயேசுநாதர் ஏத்துக்கங்க, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இயேசு நல்லவர்னு. நம்ம ஆராய்ச்சி பண்ணவே இல்லை அவர் நல்லவரா கெட்டவரான்னு. சரி, நம்மளும் போய் அந்த ஆண்டவர் ஆராதிப்போன்னு வந்தோமே, அந்த இருதயத்துக்கு ஆண்டவர் தருகிற கனம் தான் இன்றைக்கு உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்த அந்த கணம் தான் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள். அன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தது தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்களும். உங்களோட வார்த்தை, உங்களோட பொருட்கள் எல்லாமே மாறணும். என்ன மாறணும் தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கும் என்னை பார்க்கிறார், அவர் பார்க்கிற பார்வை மாறவில்லை. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஏன் தெரியுமா? நிறைய மனுஷர்கள் மாறிட்டாங்க, ஆண்டவர் மாற மாட்டார். அதனால ஆரம்பத்தில் நான் இந்த வரியை பாடினேன். ஹல்லேலூயா, நீர் என்னை நினைத்திட பாத்திரமானா, உம் துதி சொல்லி வர பாத்திரமானா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். யாக்கோபை போல இந்த 3 சம்பவங்களும் என் வாழ்க்கையில கூட நடந்திருக்கு பிரதர், என் வாழ்க்கையில கூட நடந்திருக்கு. நான் எவ்வளவு பேருக்கு உண்மையா இருந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை காரியங்கள் உண்மையா அவர்கள் உழைச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா அவங்க முகம் பார்த்து என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு இருதயம் இல்லை பிரதர். என்னால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், என்னால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு நான் உதவிகரமாக இருந்திருக்கிறேன். சில சமயத்தில் சிலருக்கு நான் ரெஸ்ட் இல்லாம ஓடி இருக்கிறேன், பல நாட்கள் ஓடி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு, அவங்க குடும்பத்தின் காரியங்களுக்கு, பொருளாதாரத்திற்கு நான் பிரயோஜனமாக இருந்திருக்கிறேன். ஆனா அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பிரதர். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? லாபான் செய்ததை நான் கண்டேன், அவர்கள் உங்களுக்கு செய்ததை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? ஆண்டவர் யாருன்னே தெரியாத போதும், இயேசு என்கிற நாமமே என்னென்று தெரியாத போதும், உங்கள் கரத்தை ஆண்டவருடைய கரத்தோடு கூட இணைத்து கொண்டு, ஆண்டவரே இனி என்ன நடந்தாலும் சரி, எங்க குடும்பத்தில் யார் எதிர்த்தாலும் சரி, எங்களோடு கூட யார் பேசினாலும் பேசாமல் போனாலும் சரி, நீர்தான் எங்களுக்கு தெய்வம் என்று நீங்கள் அறிக்கையிட்ட காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் நினைவு கூறுகிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். லாபான் சந்தித்த பிரச்சனையை போல இவர்களும் சந்தித்திருப்பார்களானால், உண்மையா இருந்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு உதவி மனுஷர்கள் மூலமா எங்களுக்கு எதிர்ப்புகளும் பகைமையும் காய்மகாரத்தையும் சந்தித்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்வார்களானால், இந்த நாளிலே லாபானை பார்த்த கர்த்தர் அந்த பிரச்சனைகளையும் பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த நேரங்களையும் நீர் பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
நம்முடைய காயப்பட்ட கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.